Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Rosbora Sweet. இது ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும், மணலாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு ரவைனா 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாலையும் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வெந்து ஒரு 3/4 பதம் வேகட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. 3/4 பதம் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா கையால் நல்லா பிசையணும். இப்போ தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் தண்ணி. சர்க்கரை நல்லா கரையட்டும். இதில் 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை வரட்டும். அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை நல்லா ஆறி இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், இல்லைனா பேக்கிங் சோடா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாலை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நிறைய பால் ஊற்றிடக்கூடாது. இதில் நம்ம ரவையில் பால் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக போட்டுடலாம். வெடிப்பு எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துடலாம். சிம்லேயே இருக்கட்டும். பொன் வறுவலாக வறுத்து எடுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுப்படட்டும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிறதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சர்க்கரை பாகில் ஊறினா போதும். நல்ல சாஃப்டான ஜூஸியான நமக்கு ராஸ்பெர்ரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.